பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தனு தமிழ் ஸ்டோரியில இனி நாம கேட்க போறது விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் தாங்க. போன பகுதியில விக்ரமாதித்தனும் வேதாளமும் எப்படி சந்திச்சாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ வேதாளம் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் விக்ரமாதித்தன் பதில் சொல்லணும். இப்போ வேதாளம் முதல் கதையை ஆரம்பிக்குது. முதல் கதையை பாத்தீங்கன்னா பத்மாவதிங்க. வாரணாசி நகர்ல பிரதாமோடன் எனும் ஒரு அரசன் இருக்கான். அவனுக்கு வஜ்ரமோகடன் என்ற ஒரு மகனும் இருக்காப்ல. அரசனும் அவனுடைய ராணியன மகாதேவியும் ராஜகுமாரனை சீரட்டி பாராட்டி வளர்க்குறாங்க. ஒரு நாள் வஜ்ரமோகடன் மந்திரி மகனுடன் காட்டுக்கு வேட்டையாட போறாப்புல. எங்கெல்லாமும் சுத்திட்டு கடைசியில அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைகிறாங்க. அந்த காட்டுல ஒரு அழகான குளமும் இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்ததால ரொம்பவுமே களைச்சிருந்ததால அந்த குளத்தங்கரையில ஒரு மகிழ மரமும் இருந்ததுங்க. அதனால ராஜகுமாரனும் மந்திரி மகனும் அந்த மரத்துல தன்னுடைய குதிரைகளை கட்டி விட்டுட்டு குளத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி வழிபடுறாங்க. முதல்ல ராஜகுமாரன் கோயில இருந்து வெளியில வர்றாருங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா குளத்துக்கு எதிர்ப்புறத்துல கண்ணை பறிக்கும்படியான ஒரு அழகு வாய்ந்த ராஜகுமாரி தன்னோட தோழிமாரோட அங்க நடந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இளவரசியோட அழக கண்ணு மயங்கி போறான் வஜ்ரமோகனன். அவளும் அவன் இடத்துல ஆசை கொள்றா. தன் தலையில இருந்த தாமரை பூவை அவன் முதல்ல காதல்ல வைக்கிறா. பின்னாடி அதை எடுத்து பல்லுல கடிக்கிறா. அதுக்கப்புறமா தன்னுடைய காலடியிலையும் போடுறா. கடைசியில அதை எடுத்து தன்னோட மார்பிள ஒற்றி கொண்டு அவனை பார்த்தபடியே தன்னோட தோழியோட கிளம்பி போயிடுறாங்க. ராஜகுமாரி போனதுக்கு அப்புறம் வஜ்ரமோகன் ரொம்பவுமே வருத்தம் அடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்று இருக்காப்புல. பிறகு மந்திரி மகன், அதாவது அவனுடைய நண்பன் கிட்ட, நண்பா, சற்று முன்னே ஒரு பெண்ணை பார்த்தேன். அப்படிப்பட்ட அழகியை இதுவரை நான் கண்டதே இல்லை. ஆனால் அவள் யார், எங்கே இருக்கிறாள், யாருடைய பெண், இவை ஒன்றும் தெரியவில்லை. அவளை திருமணம் பண்ணிக் கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன். அது முடியாது போனால் உயிரையும் விட்டுவிடவும் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மந்திரியோட மகன் அவனுக்கு ஒரு விதமா ஆறுதல் சொல்லி அவனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அன்னில இருந்து ராஜகுமாரன் சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, யாரோடும் கலந்து பழகவும் இருக்க மாட்டான். எப்பவும் தனியாவே இருக்கிறான். அந்த ராஜகுமாரியை போல ஒரு படம் வரைஞ்சி தான் முன்னால நைட்டு பகல்னு பார்க்காம அதையே பார்த்துட்டு இருக்கான். நாளுக்கு நாள் அவன் ரொம்பவுமே இழைச்சி வந்துட்டே இருக்காங்க. இதை கண்டு மனம் தாங்காமல் மந்திரி மகன், நண்பா, போகும்போது அந்த பெண் உன்னிடம் ஏதாவது சொன்னாலா, நீ அவளுக்கு ஏதாவது பதில் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இளவரசன் முகம் அடிப்பை அதுதான் இல்லையே அப்படின்றான். மந்திரி குமாரன் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி, அவ ஏதாவது செய்கை செஞ்சு காட்டினாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராஜகுமாரன் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டதும் மந்திரி மகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நண்பா, இனிமே கவலைப்படாத, எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. சீக்கிரத்திலேயே உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இளவரசனும் அவளோட என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அது எனக்கு சொன்னா என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பெண் தாமரை பூவை தலையில இருந்து எடுத்து காதுல வச்சுக்கிட்டான்ற, காதுக்கு கர்ணம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இதுல இருந்து அவ கர்நாடக நகரத்துல வசிக்கிறான்னு தெரியுது. பிறகு பல்லில் வைத்து கடித்தாள் அப்படின்னு சொன்ன, தந்தம் என்றால் பல் என்று அர்த்தம். ஆகையால் அவள் தந்தவடன் எனும் அரசனுடைய மகள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் பூவை தன்னுடைய காலடியில போட்டு அவ தன்னுடைய பெயர் பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சொல்லியிருக்கா. கடைசியில் அதுல மார்புல ஒற்றி கொண்டதுல இருந்து ஓ ஞாபகமாவே இருக்கிறா அப்படின்னு தெரியுதுன்றான் மந்திரி மகன். இளவரசன் இதை கேட்டு ரொம்பவுமே ஆனந்தம் அடைகிறான். நண்பா, இப்போதே கர்நாடக நகரத்துக்கு புறப்படலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி குமாரனை கூப்பிடுறான். உடனே ரெண்டு பேரும் ஆயுதம் ஏந்திய குதிரையில கர்நாடக நகர் நோக்கி போறாங்க. சில நாட்கள் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ராஜவீதியில நுழைஞ்சி அரசனுடைய மாளிகையை நெருங்குறப்போ அதுக்கு கிட்டவே ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கிழவி உட்கார்ந்துருக்கா. ரெண்டு பேரும் குதிரையில இருந்து இறங்கி அவளை பார்த்து, பாட்டி பாட்டி, நாங்க வெளியூர்ல இருந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கோம். எங்க சாமான்ல பின்னாடி வருது. கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க வீட்டுல கொஞ்ச நாள் இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கிழவியும் அவங்களோட அழகியும் அந்த வினயத்தையும் பார்த்து திருப்தி அடைஞ்சு, குழந்தைகளே, இதை உங்கள் வீடாகவே நினைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம், எனக்கு மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அந்த வீட்லயே தங்கி கிழவியோட பேசிட்டு இருக்காங்க. மந்திரி மகன், பாட்டி, உனக்கு யாருமே இல்லையா, உன் குடும்பம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த கிழவி, என் மகன் அரண்மனையில வேலை பார்க்கறான். அரசனுக்கும் அவன் மேல அதிக நம்பிக்கை, பிரியமும் உண்டு. பத்மாவதி என்ற ஒரு பெண்ணு இருக்கிற அரசனுக்கு. ஆனா அவளுடைய தாதியாக இத்தனை நாள் இருந்தேன். இப்போ ரொம்ப வயசாயிட்டதால என்னால வேலை செய்ய முடியல. அதனால வீட்லயே இருக்கிறேன்பா. சாப்பிட சாதமும் உடுக்க உடையும் கொடுக்குறான் அரசன். இளவரசிக்கு என் மேல ரொம்ப உயிர். தினமும் ஒரு தடவையாவது போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அரசகுமாரன், நாளைக்கு நீ அரண்மனைக்கு போகும்போது என்னிடம் சொல்லு. நான் அவளுக்கு ஒரு
தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அவசியமான காரியமா இருந்தா சொல்லு, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்ற கேள்வி ராஜகுமார ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சு, அப்படின்னா நீ ராஜகுமாரிடம் போனீங்கன்னா போன வளர்பிறையில 5ஆம் நாள் ஒரு குளத்தங்கரையில நீ சந்திச்சியே அந்த ராஜகுமாரன் உன் விருப்பப்படி இங்க வந்திருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லுன்றான். கிழவையும் அப்படியே என்று சொல்லிட்டு தன்னோட தடியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறா. அந்த புறத்துல நுழைஞ்ச உடனே அங்க இளவரசி தனியா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. கிழவியை பார்த்ததும் எழுந்து வந்து அவளை உபசரிக்கிறா. கிழவி இளவரசியின் எதிரே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து, குழந்தாய், உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ பெரியவளாகிவிட்டாய். உனக்கு ஏற்ற ஒரு புருஷனை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சமயம் வந்துவிட்டது. போன வளர்பிறையில 5ஆம் நாள் ஒரு குளத்தருக நீ பார்த்த இளவரசன் உன்னோட விருப்பப்படியே என் வீட்டுல வந்து தங்கியிருக்கான். அவன் எந்த விதத்திலும் உனக்கு ரொம்பவுமே பொருத்தமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டதும் இளவரசி தன்னோட கைகள் ரெண்டையும் அங்க இருந்த கிண்ணத்துல துவைக்கிறா. 2 கைகளாலும் கிழவியோட கன்னத்துல 10 விரல்களும் பதியும்படி அரைஞ்சிடுறாங்க. இப்படி அவமானப்பட்டு வீடு திரும்பினதும் நடந்ததை ராஜகுமாரனிடமும் மந்திரி மகனிடம் சொல்லி அழுவுறா அந்த பாட்டி. இளவரசன் முகமாடி தன்னோட நண்பனை பார்த்து, இப்பொழுது நாம் என்ன செய்வது? என் மேல் ராஜகுமாரிக்கு ஆசை இல்லை என்று தெரிகிறது. இல்லவிட்டால் ஏன் கிழவியை இப்படி அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மந்திரி குமாரன் சொல்றான், நண்பா, நீ ராஜகுமாரின் மனதில் இருப்பதை அறியாமல் வீணாக ஏன் திதற்றுகிறாய்? அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா சந்தனத்துல கையை தோச்சி எதுக்காக அடிக்கணும்? கிழவியின் கணத்தில் 10 விரல்களும் பதிந்த அடையாளம் தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வளர்பிறை இன்னும் 10 நாள் பாக்கி. அதுக்கு பிறகு தேய்பிரையில சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான். இப்ப தெரியுதா அப்படின்றான். வளர்பிறை முடிஞ்சதும் கிழவி மறுபடியும் இளவரசன் வீட்டுக்கு போறா. இளவரசி கிட்ட போயிட்டு ராஜகுமாரன் சொன்னதை சொல்றாங்க. இந்த தடவையும் ராஜகுமாரி கிழவி மேல கீறி விழுந்து அவ கழுத்தை நெட்டி பிடித்து தள்ளி பின்புற வாயில் வழியா அவளை திரட்டி விடுறா. வீட்டுக்கு திரும்பி வந்து அந்த கிழவி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ராஜகுமாரனுக்கு இருந்த நம்பிக்கை முழுசா போயிடுச்சு. அவனுக்கு வாழ்க்கை மேல ரொம்பவுமே வெறுப்பு ஏற்பட்டுச்சுங்க. இதை பார்த்த மந்திரி மகன், நண்பா, நீ இப்படி வருத்தப்பட வேண்டியதே இல்லை. கிழவி ராஜகுமாரி பின்புற வாயில் வழியா துரத்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர் வழியாக உள்ளே வராத, பின்பக்கமா நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்றான். ராஜகுமாரன் பழையபடி உற்சாகமா இரவு எப்போது வரும்னு காத்துட்டு இருக்கான். இருட்டினதும் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு தன் நண்பனோட அரண்மனையோட பின்புறத்துக்கு வராங்க. மந்திரி மகனை வெளியிலேயே நிறுத்திட்டு தான் மட்டும் உள்ளே நுழைகிறான். ராஜகுமாரியும் அந்த புறத்துல மணக்கோலத்துல அவனை எதிர்பார்த்தபடி இருக்கிறான். தோழிகள் முன் இளவரசியும் அவனும் மாலை மாற்றிக் கொண்டார்கள். ராஜகுமாரனை அன்று முதல் வெளியே போக விடாமல் அந்த புறத்திலேயே வைத்திருக்கிறாள் ராஜகுமாரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இளவரசன் ராஜகுமாரியிடம், நான் ஊருக்கு திரும்ப போனோம். நான் என்னுடைய நாட்டை விட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு. என்னோட அருமை நண்பன் மந்திரி மகனும் துணையாக பக்கத்துல இல்லை. அதனால இளவரசன் ரொம்பவுமே மாட்டம் அடைஞ்சான். ஆனா ராஜகுமாரி அவனை போக விட்டால் தானே. பின்னும் ஒரு மாதம் ஆயிற்று. இளவரசன் முன்ன விட முகம் வாடி கிடக்குறாங்க. அவன் ஒரு நாள் தனியே, நான் மகாபாவி, சொந்த சுகத்துக்காக பெற்றோரையும் பிறந்த நாட்டையும் திறந்துட்டேன். மந்திரி மகனை போன்ற நல்ல நண்பனை கூட எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அவன் என்ன நன்றி கேட்டவன், சுயநலக்காரன் அப்படின்லாம் திட்டுவானோ என்னவோ என்று யோசிச்சுட்டே இருக்கான். அப்போது இளவரசி அவங்க கிட்ட வர, ராஜகுமாரனது முகம் வாடி இருப்பதை பாக்குறா. ஏன் இப்படி என்னவோ மாதிரி இருக்கீங்க? நீங்க முகம் மாடி நிக்கிறத நான் பார்த்துட்டே என்னால சும்மா இருக்க முடியல. என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ராஜகுமாரன் சொல்றான், வெகு நாட்களா என் அருமை நண்பனை பற்றி எந்த விவரமும் தெரியல. அவனாலதான் உன்னை திரும்பவும் காண கொடுத்து வைத்தேன். இப்போ அவன் எங்க இருக்கானோ, அவன் கதி என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ராஜகுமாரி, உங்களோட ஆத்ம நம்பரை ரொம்ப நாளா நீங்க பார்க்காம இருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நாளா நீங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்காமே இருந்தது தப்புதான். நான் சக்கரை பொங்கல் பண்ணி கொடுக்குறேன். நீங்க போய் உங்க நம்பர் கிட்ட கொடுத்து அவரை உற்சாகப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ராஜகுமாரனும் உடனே பின்வாசல் வழியா கிழவியோட வீட்டுக்கு கிளம்பி போறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்பர்கள் 2 பேரும் பார்த்ததால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த வேளையில ராஜகுமாரனை அவனோட ஃப்ரெண்டை பார்க்க அமிச்சதுக்கு அப்புறமா ராஜகுமாரி ஒரு திட்டம் திட்டா. எப்படியும் ராஜகுமாரன் நடந்ததை மந்திரி மகன்கிட்ட சொல்லிடுவா. அவனும் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவான். ரகசியமா திருமணம் கண்டு கொண்டது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாளடைவுல என்னோட பெற்றோர் காதுக்கும் கண்டிப்பா வந்துடும். அவங்க என் மேல ரொம்ப கோபம் கொண்டு என்ன செய்வாங்களோ யார் கண்டா. அதனால
மந்திரி மகனை உயிரோடய வச்சிருக்க கூடாது அப்படின்றத முடிவுக்கு வரா. அதுக்கப்புறம் பத்மாவதி பொங்கல்ல விஷம் கலந்து ஒரு தோழி மூலமா ராஜகுமாரன் கிட்ட கொடுத்து அனுப்புறா. பொங்கலை பார்த்ததும் மந்திரி மகன் இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனை கேட்கிறான். ராஜகுமாரனும் இளவரசியை விட்டு புறப்படுவதற்கு முன்னு நடந்ததை தன்னுடைய நண்பனுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நண்பா, இளவரசி உனக்கென்று தன் கையாலேயே இதை தயாரிச்சு கொடுத்துருக்கா. நீ எதிரிலேயே கொஞ்சம் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அவகிட்ட போய் நானு பொங்கல் பேஷா இருந்ததுன்னு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ன்றாங்க. மந்திரி குமாரன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் நண்பா, நீ எனக்காக விஷம் தான் கொண்டு வந்திருக்கிற, இதை நான் சாப்பிட்டா உடனே செத்துருவேன், நல்ல வேலை இதை நீ ருசி பார்க்காம வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ராஜகுமாரன் திடுக்கிட்டு போயிட்டு, நண்பா நீ சொல்வதை என்னால நம்ப மாட்டேன். ராஜகுமாரி மேல நீ இப்படி பழி சுமத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உனக்கு அவ குணம் தெரியாது, அதுலதான் இப்படி கண்டபடி உளற. எதுக்கும் உன் கண்ணு இல்லையே, இதை பூனைக்கு கொஞ்சம் நான் போடுறேன், அப்ப உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பிடி எடுத்து அது பக்கத்துல இருந்த பூனைக்கு கொடுக்குறாங்க. பூனை அதை சாப்பிட்டதுமே சுருண்டு விழுந்து செத்து போகுது. இதை பார்த்ததும் ராஜகுமாரிக்கு இளவரசி மேல ரொம்ப கோபமும் வெறுப்பும் வருது. உடனே அவள் இவ்வளவு மோசக்காரியாக இருப்பாள் என்று எனக்கு தெரியாது போயிட்டு, நான் அவள் முகத்தில் முழிப்பது கூட மகா பாவம், இனி அவளை கண்ணெடுத்தும் பார்க்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மந்திரி மகன், அது சரி கிடையாது நண்பா, நயமாக நம்மளோட ஊருக்கு அவளை அழைச்சிக்கிட்டு போகணும், அதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இளவரசனும் நீ எப்படி சொன்னாலும் அப்படியே நடக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. இப்ப மந்திரி மகன், இப்ப நீ ஒரு காரியம் பண்ணும், அவகிட்ட திரும்பி போ. மந்திரி குமாரன் நீ செய்த பொங்கலை சாப்பிட்டுட்டு தூங்கி கொண்டிருக்கிறான், உன்னை பார்த்து வெகு நேரம் இருக்க முடியல, அதனால அவன் எழுந்துறது கூட என்னால வெயிட் பண்ண முடியாம வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்றாங்க. அதுக்கு பிறகு இளவரசி நைட்ல தூங்கும் போது மெல்ல எழுந்து அவளோட நகநட்டு எல்லாத்தையும் எரிச்சுக்கோ, அவளோட இடது உள்ளங்காலில் சாயம் நன்றா பதியும்படி ஒரு திரிசூல அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ராஜகுமாரனும் அதை கேட்டுக்கிறான். இரவு வருது, நண்பன் ராஜகுமாரிடம் போறான். இளவரசியை கண்டு பேசின பின்னு நல்லா தூங்குறாங்க. மந்திரி மகன் சொன்ன மாதிரியே இளவரசியின் ஆபரணங்களுடன் தேவையோட வீட்டுக்கு திரும்பி வரான். மறுநாள் விடியற் காலையில மந்திரி குமாரனும் இளவரசனும் அந்த ஊர் சுடுகாட்டுக்கு போறாங்க. மந்திரி மகன் ஒரு குரு போலவும் இளவரசன் ஒரு சிஷியனை போலவும் வேஷம் போட்டுக்கிட்டு, நீ ஊருக்குள்ள போய் இந்த நகைகளை ஒரு கடையில வித்துட்டு வா, அப்படி அவனாவது உன்னை திருடன்னு சந்தேகிச்சா அவனை என்னிடம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பனை அனுப்புறாங்க. இளவரசனும் தன்னோட நண்பன் சொன்னபடியே ஒரு பெரிய நகை வியாபாரி கிட்ட போயிட்டு அவன் எடுத்துட்டு போன நகையெல்லாம் கொடுக்குறான். இத்தனை நகைகளும் இவனுக்கு எப்படி கிடைச்சது? சில நாளுக்கு முன்னால தானே இளவரசிக்காக இவளை செய்தியை அனுப்பி வச்சேன், இவனை பார்த்தாலே வெளியூரான் போல இருக்கு, ஒருவேளை திருடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இந்த நகைகளை எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் ராஜகுமாரோட நகைகளாச்சே, நீ திருடிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரணக்காரன் சொல்றான். இதை கேட்டு மற்ற வியாபாரிகளும் அங்க கூடுறாங்க. கடைசியில ஊர் கொத்தவாளுக்கும் இந்த செய்தி போகுதுங்க. அவன் அங்க 2 பேரையும் பிடிச்சுக்கிறான். பிறகு ராஜகுமாரனை பார்த்து, உனக்கு இந்த நகைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். இளவரசன், என் குருநாதர் ஊர் கோடியில இருக்கிறார், அவர் தான் இவர்த வித்துட்டு வரும்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கொத்தவாள் சுடுகாட்டுக்கு போயிட்டு குருவையும் பிடிச்சிட்டு வரான். பிறகு அவன் நகை வியாபாரி, குரு, சிஷ்யன் 3 பேரையும் அரசங்கிட்ட கூட்டிட்டு போறான். மன்னர்கிட்ட நடந்ததை சொல்றாங்க. அந்த நகைகளை பார்த்ததும் அரசனுக்கு ரொம்பவுமே சந்தேகம் வருது. அவன் குருவை ஒரு தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப வணக்கத்தோட, சுவாமி தங்களுக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். குரு வேஷம் கொண்ட அந்த மந்திரி மகன், மகாராஜா, போன தேய்பிறை 4ஆம் நாள் இரவு நான் ஊர்கோடியில உள்ள ஒரு சுடுகாட்டுல மந்திரம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்ப காளி என் கண்ணெதிரே தோன்றி தான் பிரசன்னமானதற்கு அடையாளமா இவற்றை பொடிச்சிட்டு மறைஞ்சா. நானும் அவளது இடது உள்ளங்கால திரிசூல குறியீடு ஒண்ணு வரைஞ்சேன். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அரசன் திடுக்கிட்டு போனவனா அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல. நேரா அந்த புறத்துக்குள்ள நுழைறான். ராணியை கூப்பிட்டு, இப்ப போய் பாரு, பத்மாவின் இடது உள்ளங்காலில் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று கவனித்து வா அப்படின்றாங்க. ராணியும் உடனே உள்ள போய் திரும்பி ஆமா, அவ காலில் திரிசூல குறி போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அரசன் வெட்கி தலகுனிறான். இந்த மாதிரி பிடாரி பெண்ணை வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு. இப்போது என்ன செய்வது? பெரியவங்க கிட்ட சொன்ன விஷயம் வெளிப்பட்டு ஊர் சிரிக்கும், அதனால இந்த யோகியை கேட்டு விடும்.
இவருக்கு எல்லாம் தெரியும் என்று தோன்றுகிறது என்று மந்திரி மகனிடம் திரும்பி போறான். அவனிடம் நடந்ததெல்லாம் சொல்றான். சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மந்திரி குமாரன் சொல்றான், மகாராஜா, சாஸ்திரத்துல பெண்கள் பெரிய குற்றம் செய்து விட்டாலும் அவர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அரசர்கள் அவர்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுறதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி அரசனும் தன்னோட ராணியோட சம்மதத்தோட இளவரசிய வீட்டை விட்டு வெளியே தேர்த்திடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, மந்திரி மகனும் இளவரசனும் தன்னோட வேஷத்தை கலைச்சிட்டு பத்மாவதியை தேடி போறாங்க. காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்தோட அடியில உட்காந்து அவ அழுதுட்டு இருக்கா. 2 பேரும் அவகிட்ட அவளுக்கு ரொம்பவுமே ஆறுதல் சொல்லி தங்களோட நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷம் அடைகிறாங்க. ராஜா பிரதாமவுடனும் தன் மகனையும் மருமகளையும் அன்போடு வரவேற்று அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அன்னைக்கு தலைநகர் எங்கமும் ஒரே கொண்டாட்டமா இருந்தது. இதோட சொல்லி வேதாளம் அந்த கதையை முடிச்சிருச்சு. இப்ப வேதாளம் கேள்வி கேட்கிற சமயம் விக்ரமாதித்யன் இதுக்கு சரியான பதில் சொல்லணுங்க. வேதாளம் கேக்குது, மகாராஜா, நிரபராதியான ராஜகுமாரியை நாட்டை விட்டு வெளியேற்றிய குற்றத்திற்கு யார் பொறுப்பு, இளவரசனா அல்லது மந்திரி மகனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்றான், 2 பேருமே இல்ல, அவள் தகப்பனான தண்டவாளன் தான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் கேக்குது. சாஸ்திரப்படி விரோதியை கொல்வது பாவமாகாது. உங்களில் விஷம் வைத்து மந்திரி குமாரியை இளவரசி கொல்லப்பட்டாள் அல்லவா, அதனால் அவள் பழி தீர்த்து கொண்டது நியாயமே. ராஜகுமாரன் தன் நண்பன் சொற்படி நடப்பவன், ஆனால் அவன் மேலும் தவறில்லை. ஆனால் ஓர் அரசன் முன்பின் தெரியாத அவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆறு அமர்ந்து யோசிக்காமல் ஒரு பெண்ணை, அதிலும் தான் இத்தனை நாள் சீராட்டி வளர்த்த அருமை மகளை ஊரை விட்டு விரட்டி விடுவது நியாயமாகாது, நீதியும் அன்று. ஆகையால் தந்தவாடனே குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வேதாளம், நீ சொன்னது கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய தோல்ல இருந்து திரும்பவும் பறந்து போயிட்டு அந்த வாகை மரத்திலே ஏறிடுங்க. திருப்பியும் விக்ரமாதித்தன் அதை நோக்கி போறான். இதோட முதல் கதை முடியுது. நம்ம 2வது கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.